ஸோ மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் எப்பயுமே பாசிட்டிவ்னா அப்போ அங்கே டெஃபினிஷன் என்ன நடக்குது? நெகட்டிவ் வேல்யூ வந்து என்ன ஆகும்? பாசிட்டிவ் ஆகும். பாசிட்டிவ் வேல்யூ வந்தாலும் பாசிட்டிவ் ஆகும். அப்போ ஒரு நெகட்டிவ் வேல்யூ வரும்போது இது பாசிட்டிவ் மாற்றம்னா என்ன வரும்? ஆல்ரெடி ஒரு நெகட்டிவ் இருந்தால் தானே ஒரு நெகட்டிவ் பாசிட்டிவ் ஆகும். கரெக்டுங்களா? புரியுதப்பா? ஆமா சார். அப்போ மாடுலஸ் ஆஃப் எக்ஸோட டெஃபினிஷன் என்ன சொல்றாங்கன்னா x greater than 0 minus x greater than or equal to 0 கூட வச்சுக்கலாம், x less than or equal to 0. சரிங்களா? இதுதான் மாடுலஸ் ஆஃப் எக்ஸோட டெஃபினிஷன். இதுல என்ன டவுட் இருக்குங்களா? இல்ல சார். சரி, அப்படின்னு இந்த மாடுலஸ் ஆஃப் எக்ஸோட டயக்ராம் எப்படி வரும்னா நல்லா பார்த்துங்க. இது ஆரிஜின், இது வந்து ஆரிஜின். இப்போ வந்து எக்ஸ்னா இது வந்து ஒய்ன்னு வச்சுங்களேன். அப்போ ஒய் ஈக்குவல் டு எக்ஸ், ஒய் ஈக்குவல் டு மைனஸ் எக்ஸோட டயக்ராம். பட் என்னவும் ரெண்டுமே ஒய், இதுதான் ஒய் ஆக்சிஸ், இது எக்ஸ் ஆக்சிஸ். சரிங்களா? அப்போ இது நெகட்டிவ் எக்ஸ், இது வந்து பாசிட்டிவ். அப்போ ஒய்ங்கிறது உனக்கு பாசிட்டிவ் வருமா நெகட்டிவ் வருமா? அதாவது ஒய்யோட வேல்யூ மாடுலஸ் ஆஃப் எக்ஸ். அப்படின்னா ஒய் வேல்யூ என்னது? ஒன்றும் அப்பர் பிளேட் மட்டும் வரும், டவுன் லோயர் பிளேட் வராது. கரெக்டுங்களா? அப்போ அப்பர் பிளேட் தான் வரும். அப்பர் பிளேட்டில் என்ன கிடைக்குது? ஒய் ஈக்குவல் டு எக்ஸுங்கிறது ஒரு லைன் வருது. ஒய் ஈக்குவல் டு எக்ஸுங்கிற லைன் எப்படி வரும்? இப்படி வரும். ஒய் ஈக்குவல் டு எக்ஸுங்கிற லைன் இதுதான் ஒய் ஈக்குவல் டு எக்ஸ். நெகட்டிவ் சைடு போகுமா? நெகட்டிவ் சைடு போகாது. ஏன்னா ஒய் வந்து மாடுலஸ் ஆஃப் எக்ஸோட டெஃபினிஷன். அண்ட் இந்த டெஃபினிஷன் பார்த்தீங்கன்னா ஒய் வந்து என்ன, எக்ஸ் வந்து என்னது, கிரேட்டர் தேன் 0. அப்போ எக்ஸ் கிரேட்டர் தேன் 0னா இங்கே இருக்கும். அது எக்ஸ் லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு 0னா இதில் ஃபங்க்ஷன் என்ன பிடிக்கும்? இப்படி இருக்கும். சரிங்களா? இது ஆல்ரெடி பார்த்துருக்குன்னு நினைக்கிறேன். அப்போ மாடுலஸ் ஆஃப் எக்ஸோட டயக்ராம் எப்பயுமே பார்த்தீங்கன்னா வி ஷேப் டயக்ராம். நான் டவுன்வர்ட் டைரக்ஷனில் எனக்கு இருக்கவே இருக்காது, ஒன்லி வி ஷேப் டயக்ராமில் இருக்கும். சரியாப்பா? ஓகே சார். சரி, அவன் கொடுத்த ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துக்கிறான் அப்படின்னு பார்க்கும்போது -2லேருந்து 1 வரைக்கும் இதனுடைய இன்டெகிரல் பார்ட் கேட்குறான். -2 to 1. அப்போ -2 எங்கே இருக்கு பாயிண்ட்? -2ங்கிற பாயிண்ட். ஸோ -2ங்கிற பாயிண்ட் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடு இங்கே இருக்குன்னு வச்சுக்கலாம், -2. அப்போ 1ங்கிற பாயிண்ட் எங்கே இருக்கு? 1ங்கிற பாயிண்ட் இங்கே இருக்கும். சரிங்களா? -2ங்கிற பாயிண்ட் இங்கே, 1ங்கிற பாயிண்ட் இங்கே. அப்போ இது ரேரி எங்கே இருக்கும்? இதுக்கு ஒரு வெர்டிகல் லைன் ட்ரா பண்ணிருக்கு. இதுக்கு ஒரு வெர்டிகல் லைன் அண்ட் இதுக்கு ஒரு வெர்டிகல் லைன். சரிங்களா? அப்போ லைஸ் பிட்வீன், இதுதான் நம்மளோட ஏரியா. சரிங்களா? தட் மீன்ஸ் நம்ம கண்டுபிடிக்கக்கூடிய இன்டெகிரேஷன் பார்த்தீங்கன்னா இதுதான் நம்மளோட கண்டுபிடிக்கக்கூடிய இன்டெகிரேஷன். சரியாப்பா? ஓகே சார். ஸோ அப்படிங்கும்போது நமக்கு என்ன கேட்குறான்? நீங்கள் ஒய் ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் எக்ஸ், இதனோட வேல்யூ எங்கே கேட்குறான்? -2 to 1 கேட்குறான். இதை டைரெக்டாக போட முடியுமா? டைரெக்டாக போட முடியாது. அப்போ நம்ம எப்படி எடுக்கணும் பார்த்துங்க. இது ஒய்யோட வேல்யூனா -x, இது ஒய்யோட வேல்யூ +x. அப்போ -xனா எங்கேருந்து இது வரைக்கும்? -xனா -2 to 0. அப்போ அந்த இன்டெகிரல் -2 to 1 மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் இன்ட்டு டிஎக்ஸோட வேல்யூஸு எப்படி இன்டர்சேஞ்ச் ஆகுது? -2 to 0. இதில் எக்ஸோட வேல்யூனா ஒய்யோட வேல்யூ -x இன்ட்டு டிஎக்ஸ் ப்ளஸ் எங்கே இருக்குது? 0 to 1. அப்போ இன்டெகிரல் 0 to 1, இதனோட ஒய்யோட வேல்யூ என்ன? எக்ஸு. அப்போ எக்ஸ் இன்ட்டு டிஎக்ஸ். இதில் என்ன டவுட் இருக்குதாப்பா? இது எப்படி மாற்றணும்னு? இந்த பாயிண்ட் தான் இம்பார்ட்டன்ட். மாடுலஸ் ஆஃப் எக்ஸோட கேஸ் வந்து இந்த மாதிரி இன்டர்சேஞ்ச் பண்ணுற பாயிண்ட்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த பாயிண்ட் என்ன டவுட் இருக்குதுன்னு? இல்லை சார். எப்படி ஸ்ப்ளிட் அப் பண்ணுறது உங்களுக்கு தெரியுதுல்ல? ஆமாம் சார். ஸோ அதுக்கப்புறம் என்ன? நார்மல் இன்டெகிரேஷன் தான். அப்போ என்னாச்சு? -x²/2 லிமிட் வந்து -2 to 0 ப்ளஸ் x²/2 0 to 1. ஸோ -1/2 கான்ஸ்டன்ட், 0/2 வந்து 0, மைனஸ் 2²/2 வந்து 2, 2²/2 வந்து 2. அப்போ என்னாச்சு? மைனஸ் மைனஸ் ப்ளஸ் 2/2 வந்து 1. எதனோடது? இந்த பார்ட்டோடது. ப்ளஸ் இந்த பார்ட்டில் என்ன கிடைக்குது? 1/2, 0வோட வேல்யூ 0. அப்போ என்னாச்சு? 1/2 ஒன்லி. அப்போ எண்ட் ஆஃப் ரிசல்ட் என்ன கிடைக்குது? 3/2. சரிங்களா? ஸோ மாடுலஸ் ஆஃப் கேஸ் மாதிரி ஸ்பிளிட் அப் பண்ணி போட்டு பழக வேணும். சரிங்களா? ஓகே சார். ஓகே தானே? அப்போ இந்த ப்ராப்ளம் முடிஞ்சது. ஸோ அதே மாதிரி இந்த ப்ராப்ளம் எப்படி போடுவீங்க?
இந்த ப்ராப்ளம் ஆல்ரெடி மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் டெஃபினிஷன் தெரியும். அப்போ இது என்ன கிடைக்குது 3 மைனஸ் எக்ஸ் மாடுலஸ் வேல்யூல. அப்போ இந்த ஃபங்க்ஷன் எப்படி டிஃபைன் பண்ணலாம் 3 மைனஸ் எக்ஸ் கமா இது எப்படி கிடைக்குது பாருங்க 3 மைனஸ் எக்ஸ் கிரேட்டர் தான் 0 அப்படின்னா என்ன மீனிங் கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் டு மீனிங் அப்படின்னா என்ன மீனிங் 3 கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் டு எக்ஸ்னு அர்த்தம். அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுதா? ஆமாம் சார். அதே மாதிரி என்ன மைனஸ் ஆஃப் 3 மைனஸ் எக்ஸ் கமா இது என்ன கிடைக்கும் 3 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு எக்ஸ்னு கிடைக்கும். கரெக்டுங்களா? எப்படி தெரியுதா 3 மைனஸ் எக்ஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 0 அப்போ எக்ஸ் இங்கே போச்சுன்னா 3 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு எக்ஸ்னு வரும். கரெக்டுங்களா? அந்த கான்செப்ட் இங்கே அப்ளை பண்ணிக்கிறேன். சரியாப்பா? அப்போ இந்த லிமிட் வந்து இதனோடது இந்த லிமிட் வந்து இதனோடது. சரிங்களா? அப்போ டயக்ராம் எப்படி வரும் பாருங்க கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்க. இது ஆரிஜின் பாயிண்ட் எங்க ஆரிஜின் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா 3 தான் நம்மளோட ஆரிஜின் பாயிண்ட். கரெக்டுங்களா? அப்போ நாம் வந்து 0லேருந்து ஸ்டார்ட் பண்ணாமல் எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க 3லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. சரியாப்பா? அப்போ அந்த 3லேருந்து நம்மளுக்கு என்ன ஷேப் டயக்ராம் வரும் வி ஷேப் டயக்ராம் வரும். 3லேருந்து என்ன ஷேப் டயக்ராம் வரும் வி ஷேப் டயக்ராம் வரும். அப்போ இது 3 இது எனர்ஜி டவுட் இருக்குங்களா? இல்லை சார். அப்போ இங்கே பாருங்க ஆப்போசிட் மீனிங்கில் போகுது 3x அதாவது 3ஐ விட எக்ஸ் வந்து கம்மியாக இருக்குது. இது கரெக்டுங்களா? 3ஐ விட எக்ஸ் கம்மியாக இருந்தால் என்ன லிமிட் இந்த லிமிட். அப்போ 3 விட எக்ஸ் எங்கே கம்மியாகும் இந்த பக்கம் தான் கம்மியாகும். அப்போ என்ன மீனிங் இது இதனோட ஃபங்க்ஷன் என்ன? அப்போ இதை வந்து என்னென்னு எடுக்கிறாங்க லெஃப்ட் சைடு போகிற டயக்ராம் என்னென்னு எடுக்கிறாங்க 3 மைனஸ் எக்ஸ்னு எடுக்கிறாங்க. அதே ரைட் சைடு போகிற டயக்ராம் என்ன எடுக்கிறாங்க மைனஸ் ஆஃப் 3 மைனஸ் எக்ஸ்னு எடுக்கிறாங்க. ஏன்னா இந்த கண்டிஷன் சர்ஜரி 3ஐ விட எக்ஸ் அதிகமாக இருந்ததுன்னா 3ஐ விட எக்ஸ் அதிகம். அப்போ இந்த பக்கம் போகிறத வந்து இதாகவும் எடுக்கிறாங்க. கரெக்டுங்களா? கரெக்டாப்பா? அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுதாமா? ஓகே சார் புரியுது. அப்போ இதனோட லிமிட் என்ன 0. அப்போ 0ன்னு யாரு இங்கோட ஸ்டாப் ஆயிடுது 0. அப்போ 0 to 3 நல்லா பார்த்துங்க இது இருந்து 0 to 3 இந்த லிமிட் வேல்யூ அண்டு 3 to 5 ஒரு லைன் ட்ரா பண்ணிங்க 3 to 5 இது 5. அப்போ நம்மளோட கிரிட்டிக்கல் அண்ட் ரீஜனோட ரீஜன் எங்கே இருக்குது இதுதான் நம்மளோட ரீஜன். இந்த பாயிண்ட் தான் நம்மளுடைய ரீஜன். சரிங்களா? அப்போ நம்ம லிமிட் எடுக்கும்போது என்ன எடுப்பீங்க இன்டெக்ரல் 0 to 3 அதோட ஃபங்க்ஷன் என்ன 3 மைனஸ் எக்ஸ் 3 minus x into dx plus integral 3 to 5 அதனோட ஃபங்க்ஷன் என்ன minus of 3 minus x into dx. சரியாப்பா? கிளியரா? ஓகே சார். சரி இது இன்டெக்ரல் மட்டும் போட்டு எனக்கு கம்ப்ளீட் பண்ணி சொல்லுங்க. இது புரிஞ்சிட்டிங்கன்னா ஓகே இதை கம்ப்ளீட் பண்ணி சொல்லுங்க. அதாவது இன்டெக்ரல் என்னன்னா இன்டெக்ரல் 0 to 3 minus x into dx minus integral 3 to 5 3 minus x into dx இதான் இந்த இன்டெக்ரல். அப்போ இந்த இன்டெக்ரல் எனக்கு கம்ப்ளீட் பண்ணி சொல்லி என்ன ஆன்சர் வரும் கம்ப்ளீட் பண்ணி சொல்லுங்க. சரி இன்டெக்ரல் போட்டுக்கிட்டே போதும் மற்றபடி அது எதுவும் சேம் தான் நம்ம ஈஸியாக தான்